ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கணும்னு எத்தனையோ பிரசங்கிமார் சொல்லியிருப்பாங்க, சர்ச்சில் சொல்லியிருப்பாங்க, நானும் கூட சொல்கிறேன். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி, இன்றைக்குள்ள வாலிபர்கள்லாம் ரொம்ப அறிவு சார்ந்த பிள்ளைகள் கேட்பாங்க, நெருங்கி ஜீவிக்கணும்னு சொல்கிறீங்க, நெருங்கி ஜீவிக்கிறதுனா என்ன? நான் எப்படி இயேசுநாதரோடு நெருங்கி ஜீவிப்பது? நாங்கள் தான் விரும்புகிறோமே, இந்த உலகத்தில் வேறு யார் கூடயும் நெருங்கி ஜீவிச்சு, அதை விட எதையுமே என்னிடத்தில் எதிர்பார்க்காத ஒரு தாயை விட 1000 லட்சம் மடங்கு என் மேல் அதிக அன்பு செலுத்துகிற இயேசுநாதரோடு நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு ஆசை இல்லையா என்ன? நெருங்கி ஜீவிக்கிறது என்றால் என்ன? நம்பர் 1, அதிக நேரம் அவற்றை பேசுங்க. நெருங்கி ஜீவிக்கிறதுன்னா என்ன? நீங்கள் இந்த உலகத்தில் யார் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு பாருங்கள். மற்ற எல்லார்ட்டையும் பேசுகிறத விட அந்த ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் அதிக நேரம் பேசுகிறீங்கல்ல. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அதிக நேரம் பேசுங்க. எப்படி பேச? 2 வழி இருக்குது. ஒன்று, காலையிலே அல்லது எப்போ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறது, மனம் விட்டு பேசுறது. ஜெபிக்கிறதுனா எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு சொல்லி கடன்னு தேவையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆமேன் போடுறது இல்லை. ஜெபம், அவரோடு பேசுங்க. 2வது, கொஞ்ச நேரம் பேசிட்டு உங்களால் அதிக நேரம் பேச முடியலையா, எப்போ அந்த டல் அடிக்குதோ உடனே ப்ரேயரை முடிச்சுட்டு பைபிளை திரும்பி படிக்க ஆரம்பிங்க. பைபிள் வசனங்கள் உங்களோட பேசும். நீங்கள் நண்பனோட பேசுகிறீங்க, உலகத்தில் உங்களுக்கு நெருங்கிய நண்பர், மாற்றி பேசுகிறீங்கள, நீங்கள் பேசுவீங்க, அவங்க பேசுவாங்க, நீங்கள் பேசுவீங்க, அவங்க பேசுவாங்க, குடும்பம் மறந்துடும், பிள்ளைகள் மறந்துடும், சூழ்நிலை மறந்துடும், மணிக்கணக்காய் பேசுவோமே. அதனால் இன்று வரை என்னுடைய நண்பர்களோடு பேச ஆரம்பித்தா விடிய பேசிகிட்டு நேரம் போகிறதே தெரியாது, பசிக்காது, நேரம் போகிறதே தெரியாது. ராத்திரி 10 மணிக்கு நாங்கள் 4-5 வாலிபர்கள் அப்படி பைபிளை பற்றி பேச உட்காருவோம். பேசி முடிக்கும்போது விடிகாலையில் 5 மணி 5:30 மணி ஆயிடும். இரவு முழுவதும் பைபிளை பற்றி பேசிகிட்டே இருக்கும். நண்பர்களோடு பழகுவது அதே போல் ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை நீங்கள் அவங்க கூட பேசணும் அப்படின்னு. ஆண்டவரோடு பாதத்தில் உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்க. நெருங்கி ஜீவிக்கிறதுனா என்ன? அவற்றை மனம் விட்டு பேசுங்க. அவர் பேசுகிறத கேளுங்க. அதான் பைபிள் வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. அப்புறம் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிக்கும் பொழுது அதில் சில காரியங்கள், நிறைய காரியங்கள் உங்களோட பேசணும்ல, அதை திரும்ப ஏசப்பட்ட பேசுங்க. ஏசப்பட்ட பேசுங்க. அதுதான் நெருங்கிய உறவு. ஏனோக்கு தேவனோடு நடந்தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவரோடு நடந்து வாருங்கள். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துவோம். உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை தேங்க்யூ லார்ட் ஒவ்வொருவருக்கும் தார். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.